நாங்கள் ஆண்டவனை நம்புகிறோம். ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் என்னுடைய இது. 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் சீக்கிரம் இதாகிடுது. அதனால் கலந்துருக்கலாமோ அப்படின்ற கூட ஒரு எண்ணம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா லட்டில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களை கேட்டால் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து பக்தியோடு வரோம், பக்தியோடு போகிறோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லைன்னா கண்டிப்பாக 100% சொல்லுவோம். நாங்கள் படிச்சிருக்கோம், அதை நாங்கள் நம்பலை. அசைக்க முடியாத பக்தி அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்றது? கடவுள் தான் கதின்னு வரும். கடவுள் அந்த மாதிரி பண்ண மாட்டார். இதை கேள்விப்பட்டதுலேருந்து எதை சாப்பிட்றது சொல்லுங்க? பயமா இருக்கு. எல்லா அடல்ட்ரேஷன். எதை சாப்பிடணும்? ஒரு திருப்பதி லட்டுல இந்த மாதிரி பண்ணலாமா? தப்பு இல்லை. அந்த சாமி ஏத்துப்பாரா? எப்படி இப்படி வந்திருக்குன்றது நம்ப முடியாத உண்மையா இருக்கு. ஆனா நடந்திருக்கு, நடக்கக்கூடாது. அப்புறம் பெருமாள் பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் பயம் வந்துடும். வெளியில சாப்பிட பயப்படுறோம். அடுத்தது பெருமாள் கிட்டே வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து கண்டுபிடிக்கணும். இல்லை, ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு லட்டுக்கோசம் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக லைனில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு மீதி யாருன்னா எடுத்துன்னு வந்து கொடுத்தா கூட அது தெய்வ பிரசாதம், நம்மளால போக முடியல கூட அந்த பிரசாதத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சிஎம், ஆந்திரா சிஎம்ஏ இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கும்போது ரொம்ப மோசம்தான் அது. இது செய்யக்கூடாது. இதில் மட்டும்தான் பண்ணாங்களா, இல்லை பழனி பஞ்சாமிரத்தில் இது மாதிரி நடக்குதா என்னன்னு தெரியலையே. அது திருப்பதி லட்டில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை பழனி பஞ்சாமிரத்தில் இது மாதிரி இருக்கா? ஃபுட் அண்ட் ஃபிஷரிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சைவ சத்தியனால அது பெரிய மாபெரும் தவறு. அதனால அவர் ஆட்சியை இழந்துட்டார். சரிங்களா? அதனால ஆட்சி அவர் இறந்தது காரணமே அவர் செய்த பாவத்தினால தான். அதனால இதை வந்து மக்கள் இது வந்து மறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த லட்டு சாப்பிடும் போது அந்த திங்கிங் அவங்க இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அதனால இனிமேல் நடக்காம இது பார்த்துக்கணும். அங்கே செய்கிறாங்கல்ல அந்த இடத்துலயே இந்த மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி இருக்காது. 90% இருக்காது. அது உண்மையா பொய்யான்றது அவருக்கு தான் தெரியும்.